மன்னிக்கணும்ல, இறந்து போகணும்ல, இறந்தா சொர்க்கத்துக்கு போகணும்ல. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துறதுக்கு தான் ஏசப்பா வந்தார். ஏசப்பா ஏசுங்கிற பேரை சொல்லி உங்கள் ரத்தத்தினால என் பாவங்களை மன்னிச்சு என்னோட குற்றங்களெல்லாம் கழுவி என்னை சுத்திகரிங்கன்னு ஜெபம் பண்ணால் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம மறுதி இறக்கும் போது சொர்க்கத்துக்கு போவோம். அதுக்கு தான் ஏசப்பா வந்துக்கிறா. அதுதான் அதில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு காசி ராமேஸ்வரம்லாம் போவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம கூட இருந்தவங்க தான். காசி ராமேஸ்வரம்லாம் போகிறாங்கல்ல, எதுக்கு போகிறாங்க? கழிக்க தானே போகிறாங்க. அவங்க நமக்கு சாகிறதுக்குள்ளே ஒரு நாள் போய் காசி ராமேஸ்வரத்தில் தலைமொழிக்கிடணும், அப்போ தான் பாவம் கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாவம் இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது, மனுஷனுக்கு தெரியுது இல்லை. அது வழி தேடி தானே காசி ராமேஸ்வரம்னு ஒவ்வொரு இடத்துலையும் தேடி பிடிச்சி பண்ணுறாங்க. ஆடு வளர்த்து பலி கொடுத்துட்றோம். எதுக்கு? ரத்தத்தை காவு கொடுத்துட்டு நமக்கு பதிலாக அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை பாவத்தை மன்னிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வேண்டிக்கிறோம் சாமிக்கிட்ட. கரெக்டாக? இது எல்லாம் மனுஷன் கண்டுபிடிக்கிற வழி. ஆனால் இது எதுவுமே மனுஷனோட பாவத்தை மன்னிக்கலன்னு சொல்லிட்டு தான் நம்மளை படைச்ச கடவுளே மனுஷனாக பூமிக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. ஏன்னா நமக்காக இந்த ஆடு பலியாகிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. நம்ம வந்து சாப்பாட்டில் ஒரு தூசி இருந்தால் விழுந்துருச்சுனாலே நம்ம சாப்பிட மாட்டோம். இது என்ன பண்ணுது? தரையில் கிடந்து தான் எடுத்து சாப்பிடுது. அப்போ இதோட ரத்தம் இதோட ரத்தம் சிந்தி நம்ம பாவத்தை மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியாது தானே. அதுக்கு தான் நம்மளாட்டமே கடவுள் அவதாரம் எடுத்து வந்தார். கடவுள்னால் யாருன்னா வானத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க. அவங்கள நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவங்க வந்து நம்மளை மாதிரி உடம்பு எடுத்து அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தவர். அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை நம்பி, ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்க, நான் இறந்தேன்னா நான் மதிச்சேன்னா நான் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டோம்னா யாராக இருந்தாலும் அது கேட்டால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வருவாங்க. அதுக்கு தான் அது போயிட்டு சரிங்களா? படிச்சு